வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மல்லிக்கும் மறுபக்கம் நம்ம விஜய்க்கும் இடையே இருக்கிற பாசத்தையும் அன்பையும் ஒரேடியா கட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சித்து கரெக்டா அந்த ரகு இருக்கல்ல அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்ட் இந்த அதாவது பூமி பூஜை நடக்கவே கூடாது, இதை முற்றிலும் தடுத்துடணும். அதுக்கு ஒரே ஒரு வழி, மல்லியை தடுத்தாகணும். மல்லி போகக்கூடாது, அதுக்கு வெண்பாவை கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வெண்பாவை கடத்துறதுக்கு கரெக்டா மல்லி சாமியே இன்னைக்கு நான் போற வேலை நல்லபடியா நடக்கணும், விஜய் ஆசைப்பட்ட மாதிரி இந்த கம்பெனி சீரும் சிறப்பமா அப்படின்னு சும்மா தொடர்ந்து ரன் ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டின்னு இருக்காங்க. அந்த சமயத்துல மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூச்சல், எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மல்லி கிட்ட வெண்பா கிட்டக்கு போன உடனே திடீர்னு ஒரு ரவுடி அப்படியே சும்மா மூஞ்சில கச்சிப்ப கட்டுன்னு ஓடி வந்து குட்டு குட்டு குட்டுன்னு தூக்குறாங்க. நம்ம வெண்பாவை தூக்கி வச்சுன்னு நான் வெண்பாவை தூக்கின்னு போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ரியாக்ஷன்லாம் அவன் அப்படியே ஓட நம்ம மல்லி அவன் கையை பிடிக்க மல்லி அப்படியே சும்மா பொக்குன்னு இப்படி ஒரு அடி விட அந்த ரவுடி அப்படியே மல்லி அப்படியே போயிட்டு தொப்புன்னு அதனால பார்க்கல. உடனே மல்லி வந்து வெண்பான்னு பின்னாடியே ஓடி வந்து கட்டையை எடுத்துட உடனே அந்த ரவுடி இருந்து கத்திய கசக்குன்னு எடுத்து இப்படி வச்சிடறான். இதோபா என்னை வந்து பிடிச்ச மவளை கத்தன பிளேட் போட்டு போயிட்டே இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இதை கேட்டதும் ஐயோ அப்படியெல்லாம் பண்றீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ஒரு பக்கம் பதட்டப்படுறாங்க. அந்த பதட்டம் அந்த பயம் யார் கொடுத்தது? இந்த மல்லிக்கே பயத்தை கொடுத்தது இந்த ரவுடி அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் இருக்கு. உடனே நம்ம வெண்பான்னு அழ ஆரம்பிச்சிடறோம். மல்லியம்மா என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தாங்க மாசு மரணம் டப்ப தரணும் அதுக்கு இவன் தான் பிறந்து வரணும். நம்ம அரவிந்த் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னடா அரவிந்த் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு, மாசா கிளாஸா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா. ஆனா ஆமாங்க, கார் ஓட்டு இருந்துக்கா திடீர்னு எகிரி குச்சி மாசா அப்படியே ஓடி வந்து அந்த ரவுடி அப்படியே சும்மா கையை இருந்தாலும் பக்கம் இழுத்து முடிச்சுட்டு முதுகில் அப்படியே சும்மா ஒரு அடி ஒரு ஏத்து அப்படியே அவனுக்கு பாக்கணுமே. ஐயோ மொத்த அண்டவுமே எனக்கு அப்படியே சும்மா ஆடி போச்சுடா டேய் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ரவுடி சுத்த ஆரம்பிச்சிடறான். எவ்வளவு தைரியம் தான் வெண்பாவை கழிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி போய் இன்னொரு 2 போடுறாங்க. யாரா அவனை கரைச்சு வந்த அப்படின்னு கேட்க இந்த மாதிரி குழந்தைய கடத்தி அவங்க வீட்டுல பேரம் பேசி காசு சம்பாதிக்கிறது தான் என் பொழப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்ல போலீஸ் கிட்ட அதே மாதிரி வாக்குமூலம் கொடுக்குறான். போலீஸ் ஒரு பக்கம் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா இதுல ஒரு வேலை தச்சமே நீ மாட்டீங்கன்னா யாரோட பேரும் வெளியே வரக்கூடாது, அதுக்குதான் அட்வான்ஸா உங்க குடும்பத்துக்கு 10 லட்சம் கொடுத்துறேன், முடிஞ்சா இதை தடுத்துரு இல்லைன்னா சொல்லி முடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொன்னேன். இந்த ஃபங்க்ஷனை எப்படியோ ஒரு வழியா பூமி பூஜை நிறுத்தியாச்சு, இதுக்கு மேல பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் நாம பண்றதா வழி, நாம என்ன யோசிக்கிறோமோ அதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிருக்காங்க. ஆனா அது போல நடக்குமா நடக்காதா, என்னென்ன பண்ண போறாங்க, என்னென்ன வில்லங்கத்தெல்லாம் கொண்டு வர போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க. ஆனா நிறைய பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் மேலும் மேலும் இழுத்துன்னு வர போறாங்க, அது மட்டும் நல்லாவே தெரியுது. பார்ப்போம் இதுக்கப்புறம் வேற எதனா பிரச்சனை வருமா வராதான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி இந்த மாதிரி ஏதாவது பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அதாவது ரேணுகா இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்றாங்க, அதாவது ரேணுகாவை நடிச்சுன்னு இருக்க சுடரி என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரகுக்கு போன் பண்ணி என்ன ரகு வாழை என்ன பண்ணா, அவ போயிட்டாளா பூமி பூஜைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதெல்லாம் போகவே முடியாது, அவளை கரெக்டான டைம்ல தடுத்து நிறுத்தினா அங்க விஜய் ஒரு பக்கம் அணுவா சித்திரவதை பண்ணிருக்கான். அந்த சமயத்துலதான் நீ போனோம் அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வரதுக்குள்ள நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு அப்படியே சும்மா அந்த விளக்க எடுக்கிறாங்க. திடீர்னு மல்லி வந்துடுறாங்க. ஐயோ ரேணுகா பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்ததா மல்லியை விளக்கேற்ற வச்சிடறாங்க. ரேணுகாவுக்கு அப்படியே ஒரு பக்கம் மண்டியெல்லாம் சூடு ஏறுது. அப்படியே சும்மா சைட்ல காத்து போது ஒரு பக்கம் அந்த கோபத்தோட போயிட்டு அந்த ரகுவை ஏடா கம்நாட்டிய முடியலன்னு சொல்லி விடுவேன், என்னடா உன்ன நம்பி நான் அந்த இடத்துக்கு போய் அசிங்கப்பட்டு அவங்களப்பட்டு கேவலப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வந்து இந்த இடத்துல நின்று இருக்கேன், எந்த அளவுக்கு எனக்கு கேவலப்படுறா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஐயோ இதெல்லாம் எனக்கு தெரியாம போயிடுச்சு, நான் எல்லாமே கரெக்டா தான் பண்ணா எப்படி மிஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த ரவுடி எங்க அவன் கம்நாட்டி இங்கதான் வந்து நின்று இருக்கான். அந்த ரவுடியை பிடிச்சி போடுறான். உடனே அவன் எல்லா உண்மையும் சொல்லிடுறான். ஐயோ நான் மன்னிச்சிருங்க போலீஸ் வந்தாங்க வேற வழி இல்லாம நான் ஒரு பக்கம் எடுத்தேன் பாரு ஓட்டம் குட்டுன்னு எவ்வளவு தூரம் ஓடனே குழி பள்ளம் மேடு தாக்கம் தண்ணி எல்லாமே வச்சு எல்லா தாலும் ஒரு பக்கம் தாவி எந்த இடத்துல நிக்காம மாட்டாம இந்த இடத்துக்கு தப்பிச்சு வந்தேன். இங்க தப்பிச்சு வர்றதுக்கான கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அப்ப நீ போலீஸ் கிட்ட தப்பிச்சு வரன்னு போலீஸ் எங்க கூட்டுனுட்டுக்கிறா மடையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போலீஸ் வந்து தட்டுறாங்க. உடனே பாக்கணும் நீ எங்கே போய் ஒளிஞ்சிக்கோ, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, நீ எப்படியாலும் உனக்கு காட்டியே கொடுத்தாலும் உன் வீட்டு காசு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே போலீஸ் எல்லாம் வந்து தேடுறாங்க யாரும் வந்தாங்க சொல்லி ஆமா சார் திருடா அந்த பக்கம் தான் போயிருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு காட்டி அந்த ரூம்ல இருக்கிற பிடிச்சி திருடினாவே மாட்டி விட்டுறாங்க. அவன் எதுவுமே பேசாம ஒரு பக்கம், ஏன்னா அவனுக்கு தேவை குடும்பத்துக்கு காசு, அந்த காசு அவன் முன்னாடியே அக்கௌண்ட்ல அனுப்பிச்சு விட்டான். அதனால
கவலையே வேணாம், பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்கு. அதே சமயத்துல உடனே அந்த ரவுடி என்ன மிரட்டி அவங்க குடும்பத்துக்கு 10 லட்சம் அனுப்பிச்சு வச்சாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்ட உடனே ஷாக் ஆயிடுறாங்க ஒரு பக்கம். ஐயோ என்னடா இவன் எனக்கு மேல கேட்க மாட்டேங்கிறான். சார் இவன் தான் என்ன காசு கொடுத்து நடிக்க வைக்க சொன்னது, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப பாருங்க காலவாரி விடுறான். டேய் காலவாரி விடுறான் மாணவனை சும்மா விட மாட்டேன்டா. பாத்தீங்களா சார், எனக்கு காசு அனுப்புறதெல்லாம் அனுப்பிட்டு இப்போ நான் காலை வாரி விடுறேன் அதை வாரி விடுறேன்னு என்கிட்டே போய் சொல்றான். அப்ப என் சோழியை முடிக்கத்தான் பாக்குறான், என் கதையை முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டான். இதுக்கு மேல நான் ஒன்றும் பண்ண முடியாது. என் வாழ்க்கை ஒரு பக்கம் தத்தளிச்சுன்னு இருக்கு. வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அந்த மாதிரி ஒரு பக்கம் தத்தளிச்சுன்னு இருக்கே. இப்ப என்னடா பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு உட்காந்து இருக்காங்க. இதுக்கு மேல வேற எதுவும் தீர்வே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பா தீர்வுன்றது எந்த நேரத்துல எப்போ வரும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. கரெக்டா வர வேண்டிய நேரத்துக்கு வந்தே தீரும். அதனால பிரச்சனையே வேணாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கதிரேசன் இருக்காருல, அவர் இருந்து ஒரு பக்கம் வெண்பாவை கடத்த யார் அதை தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவில் ஒரு பக்கம் ரேணுகாவை அடிச்சிடறாரு. ரேணுகா வந்து எந்த உண்மையும் சொல்லாம சைலண்டாவே இருக்காங்க. நிஷா வந்து நான் தான்ப்பா கடத்த சொன்னேன், எனக்கு வேற வழி தெரியல, நம்ம ரேணுகா அக்கா எப்பவுமே அழுந்துட்டே இருக்காங்க, அவ சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன், நான் மன்னிச்சிருங்க. இது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் போய் தப்பான ஒரு விஷயமா ஒரு மார்க்கமா முடியும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல, நான் நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு, நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஷா மன்னிப்பு கேட்கறாங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.